நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பெரிய புராணத்தை பாடி அருளியவர் சேக்கிழார் பெருமான். 63 நாயன்மார்கள் அவர்கள் வகையடியார்கள், அதே போல தொகையடியார்கள். இந்த வகையடியார்களிலே 63 பேரிலே மிகவும் முக்கியமானவர் மீனவ குலத்தை பரதவ குலத்தை சார்ந்தவர் அதிபத்த நாயனார். அவருக்கு இன்றைக்கு சிவபெருமான் மோட்ச பிராப்தி கொடுத்த நாள். ஆயில்ய நட்சத்திரம் ஆவணி மாதம். மீனவ சமுதாயத்திலே பிறந்து அந்த சமுதாயத்திலே அவர் அந்த தொழிலை செய்கிற பொழுது பிடிக்கின்ற முதல் மீனை பெருமானுக்கு அர்ப்பணித்து விடுவார், சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து விடுவார். இந்த மீனவ கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மீனை பிடிக்கிறார்கள். அந்த மீனை கூட முதலிலே கிடைத்த மீன் இது பெருமானுக்கே என்று கடலிலே விட்டு விடுகிறார்கள். வறுமையிலே வாடினாலும் அவருடைய பக்தி உணர்வு மாறவில்லை. இறைவன் அவரை சோதிப்பதற்காக தங்க மீன், நவரத்னங்கள் அடங்கிய மீன், மிக மிக விலைமதிப்பற்ற அந்த மீனை அவருக்கு கொடுத்தார். ஆனால் அதையும் கூட பெருமானுக்கே அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்திலே பெருமான் அவருக்கு விடையேறிய பெருமானாக காட்சி கொடுத்து அவருக்கு முக்தி பேரை அருளினார். அவர் முக்தி பேரை பெற்ற இந்த ஆயில்ய நட்சத்திரத்திலே அவருடைய அந்த பரதவகுல வழிவந்த அதிபத்த நாயனார் குல வழிவந்த இந்த மீனவ மக்கள் எல்லோரும் இந்த மீன்விடும் திருவிழாவை, திருமுறை திருவிழாவை, நம்முடைய சிவபெருமானுடைய திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்துகிறார்கள். காயகரணேஸ்வரர் கோவிலிலே இருந்து பெருமான், நீலயதாட்சி அம்மன், அதிபத்த நாயனார் மீனவ கிராமங்களிலே இருந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீனவ கிராமங்களும் சீர்வரிசை கொண்டு வந்து இந்த தங்க மீன் விடும் இந்த அற்புதமான திருவிழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாம் பெற்ற புண்ணியம் பெருகையு வையகம் என்பது போல இந்த சிவபுண்ணியம் எல்லோரையும் சேரட்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த மீனவ மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு துறைமுகத்தை அமைத்திருக்கிறார்கள். நமக்கு நாமே திட்டம் மாதிரி அற்புதமான துறைமுகம். அவங்களே சொந்த பணத்தை போட்டு அவங்க அதைய 13 கோடி ரூபாய் 18 கோடி ரூபாய் மதிப்புல உருவாக்கி இருக்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு உதவ வேண்டும். கொரோனா காலத்திலே அவர்கள் அந்த மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆகவே அந்த டியூ கட்ட முடியல அவங்களால. அதனால அதை வஜா செய்துவிட்டு, ரத்து செய்துவிட்டு அந்த மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். கடலோர பகுதிகளில் எல்லாம் மீனவ மக்கள், பரதவகுல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் எல்லாம் அதிபத்த நாயனாருக்கு கோவில்கள் அமைக்கப்பட வேண்டும். அதிபத்த நாயனாருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அமைத்திருக்கின்ற சிலை போல ஒரு மிகப்பெரிய திருவுருவச் சிலையை இங்கே அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன்.